மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரி சென்ற நீலகிரி பாஜக வேட்பாளர் எல் முருகன் காரை நிறுத்தி தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அனீஷ் வழங்கிட கேட்கலாம். அனீஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே திமுக வேட்பாளர் ஆர் ராசாவின் வாகனம் தேர்தல் பறக்கும் படையினரால் சோதனை செய்யப்பட்டது. இந்த சோதனையானது வெறும் கண் துடைப்புக்கு மட்டுமே செய்யப்பட்டது என புகார் எழுந்த நிலையில் அந்த குழுவில் இருந்த பெண் அதிகாரி தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் நீலகிரி மாவட்டத்தில் இருந்த 9 தேர்தல் பறக்கும் படையினர் அதிகரித்து சுமார் 72 கண்காணிப்பு குழுக்களை அதிகரித்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் தற்பொழுது தீவிர கண்காணிப்பு நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து கட்சியை சேர்ந்த வேட்பாளரும் அவருடைய வாகனங்களும் சோதனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று காலை மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக கோத்தகிரி வழியே பாஜக வேட்பாளர் எல் முருகன் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது கோத்தகிரி அருகே அவருடைய வாகனத்தை தடுத்து நிறுத்திய தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். வாகனம் முழுவதும் சில மணி நேரங்கள் தொடர்ந்து சோதனை செய்தனர். தொடர்ந்து அவருடைய வாகனத்தில் எந்த விதமான பரிசு பொருட்களோ பணமோ கிடைக்காத நிலையில் அவருடைய வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் அனுப்பி வைத்தனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி அனீஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.